எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் குலாப் ஜாமுனோட ஒரு எளிமையான, சுவையான, சத்தான, கண் பார்வை குறைபாட்டை சரி பண்ணக்கூடிய ஒரு இனிப்பு வகையை தாங்க பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு கண் பார்வை குறைபாடுங்கிறது ரொம்பவே ஒரு காமனான விஷயமா இருக்குதுங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா விட்டமின் ஏ குறைபாடு தாங்க. அதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விட்டமின் ஏ அதிகம் நிறைஞ்ச உணவுகளை தயார் செஞ்சு கொடுக்கணும். இந்த விட்டமின் ஏ கண்ணுக்கு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்க்கிற ஆற்றலையும் நம்ம உடம்புக்கு தருதுங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ மிக மிக அதிக அளவில் இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி ஒரு எளிமையான இனிப்பு வகை தாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல மெக்னீஷியம் கூட நிறைய இருக்கிறது. அதனால் இது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குதுங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு மற்ற ஸ்டார்ச் ஃபுட்டை விட கிராஜுவலாக தான் சுகரை பிளட்டில் ரிலீஸ் பண்ணுதுங்க. அதனால் இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பிளட் சுகர் லெவலை அதிகமாகவும் ஆக்காமல் குறைவாகவும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுதுங்க. இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்க்கலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு, கருப்பட்டி, அதாவது பனை வெல்லம், ஏலக்காய், அவ்வளோதாங்க. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு வாங்குறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் அதில் கருப்பாவோ ப்ரௌனாவோ கொஞ்சம் காஞ்ச இடங்கள் இருந்ததுன்னா அந்த பீலர் வச்சு கொஞ்சம் தோலெல்லாம் சீவிக்கலாங்க. சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிங்கன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போது பனை வெல்லத்தை எடுத்துக்கலாம். பனை வெல்லத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் தூசி எதுவும் இருந்ததுன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த பனவெல்லம் கூட ஒரு கிளாஸ், மொத்தம் 2 கிளாஸ் அளவுங்க தண்ணி எடுத்துகிட்டு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு அதில் போட்டு அதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு. இடையிடையே கொஞ்சம் ஒரு பரட்டி விடுங்க. ஏன்னா இதில் கருப்பட்டியும் இருக்குது, கிழங்கும் மாவு சத்து உள்ளதுன்றதுனால அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ இன் பிட்வீன் கேப்பில் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். கிழங்கு உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. முக்கால் பதம் வெந்த உடனே ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சுங்க. பார்த்தாலே தெரியுது, பாகு நல்லா இறுகி குலாப் ஜாமுன் ஜீரா மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறினதும் எடுத்து பரிமாறிடலாம். மேலே இது மாதிரி பனவெல்லப்பாக மேலே ஊற்றிக்கிட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரைவள்ளி கிழங்கு ஜாமுன் தயாராகிடுச்சுங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் வர்ற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர்ற மாதிரி பார்த்து பயன்பெறுங்க. இன்னும் ஒரு பாரம்பரிய குறிப்போடு விரைவில் சந்திக்கலாம். நம் பாரம்பரியத்தை போற்றுவோம், ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். நன்றி.